பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புத்தகம் 85:12 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் நன்மையை செய்கிற தேவன். இத்தனை ஆண்டுகள், எத்தனையோ நாட்கள் நாம் தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில காரியங்களிலே நாம் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அவைகள் நமக்கு தீமையாக, நிந்தையாக, அவமானமாக முடிந்து விடுகிறது. நாம் கலங்கி போயிருக்கிறோம், திகைத்துக் கொண்டிருக்கிறோம். என்றைக்கு மாறுதல் வரும், என்றைக்கு மாற்றம் வரும், என்றைக்கு போராட்டம் நீங்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 85 பார்த்தீங்கன்னா தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேசத்து ஜனங்களை குறித்து, தேசத்தின் காரியங்களை குறித்து ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிறார். இப்படி எழுதி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தருமா. ஒருவேளை இன்றைக்கு நம் தேசத்துல துன்பத்தை, கஷ்டத்தை, இன்றைக்கு கொரோனா என்கிற வியாதியை ஜனங்கள் அனுபவித்து தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் நன்மையே செய்ய போகிறேன், நன்மையாய் முடிய பண்ண போகிறேன், இனி எல்லாம் நன்மையாய் மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் 31 எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப மகிமையான காரியங்களை சொல்றார். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி சகல நாட்களும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தை, ஒரே வழியை கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களுக்கு விட்டு பின்வாங்குதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு கூட பண்ணி அவர்களை என்னை விட்டு அகன்று போகாதபடி எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்துல நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேச மக்கள் அனுபவித்த தீங்குக்கு பதிலாக அவர்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்களுக்கு நன்மை செய்வேன். அவர்கள் அனுபவித்த தீங்குக்கு பதிலாக அவர்கள் எனக்கு பயப்படும்படி பயத்தை, அவருடைய இருதயத்தை கொடுத்து அவர்களோடு கூட என் உடன்படிக்கை பண்ணி, நித்திய உடன்படிக்கை, அது கூட சாதாரணமான இல்லை, நித்திய உடன்படிக்கை பண்ணி எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்வேன், அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து நன்மை செய்வேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறது சந்தோஷமா இருக்கிறார். இந்த உலகம் நன்மை செய்கிறதை அவர்கள் சந்தோஷமாய் செய்கிறார்களா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு நமக்கு நன்மை செய்கிறது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு செய்கிறார்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் என்னை ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படிக்கே அவர் இந்த உலகத்திலே வந்தார். நாம் அனுபவித்த தீங்குக்கு பதிலாக அவர் நன்மையே முடிய பண்ணுவார். நாம் அனுபவித்த தீங்குக்கு பதிலாக கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை நம்ம மேல் வர பண்ண போகிறார். நாம் அனுபவித்த தீங்குகள், அவமானங்கள், நிந்தைகளுக்கு பதிலாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் நன்மை செய்கிறவரா இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்திருக்கிறார். எப்படி? அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தை சிந்து இருக்கிறார், அவருடைய சரீரத்தை பிட்டு கொடுத்து இருக்கிறார், மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை, சாபங்களை, மரணத்தை எல்லாம் அவர் சுமந்து இருக்கிறார். இதை விட நன்மை என்ன இருக்கிறது? அவர் நமக்கு நன்மை செய்து வந்தோம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் சிந்தின ரத்தம் நமக்கு நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறதா? இன்றைக்கும் பிதாவின் வலது பரியாசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்னும் ஒரு விசை என் ஜனங்கள் தீங்கிலிருந்து விடுதலை பெறட்டும், அவளுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி நமக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிற என் தேவன் இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் நன்மை செய்யும்படிக்கு. அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த தீங்குக்கு பதிலாய் இனி இரட்டிப்பான நன்மை வரப்போகிறது. உங்கள் ஜீவனெல்லாம் நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களை தொடர போகிறது. நன்மையான உங்களுடைய வாயை கட்டு திருப்தியாக்க போகிறார். என் ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்த அவர் நன்மை செய்ய நீங்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பின் சந்ததிக்கும் அவர் நன்மை செய்வாராம். அதுதான் நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பின்னடியாருக்கும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்த ஆண்டவர், நன்மை செய்கிறவர். வேதாகமத்திலே அநேக நம்முடைய ஆதிபிதாக்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்து இருக்கிறார். பிரியமானவருடைய பிள்ளைகளே, யோபு சொல்லுகிறார் 30:26, யோபு புத்தகத்துல 30:26 அவர் சொல்றார், நான் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. பாருங்க, ஒரு எவ்வளவு வேதனையோடு எழுதுறார். நான் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர எதிர்பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது, உபத்திரத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது, பயங்கரங்கள் என் மேல் வந்தது, என்னை பரியாசம் பண்ணினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், துக்கம், சொல்லி முடியாத துக்கம் அவருக்கு வந்தது. அப்படிப்பட்ட தீமையின் நாட்களிலும் அவர் ஒன்று செய்தார், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தார். உபத்திரத்திலும் வேதத்தை படிக்க ஆரம்பித்தார். அவர் கை சுத்தமா இருக்கையில், அவர் ஜெபிக்கையிலும் அவருக்கு இத்தனை தீங்கு வந்தது. இப்படி அவர் ஜெப வாழ்க்கையில, உத்தமத்தில, உண்மையில பாவம் செய்யாதபடி தன்னை விலக்கி காத்துக்கொண்டு, தன் நாவை காத்துக்கொண்டு நம்பிக்கையோடு இருந்த மனிதனுக்கு இத்தனை தீங்கு வந்தது. போராட்டத்தின் நாட்கள், உபத்திரத்தின் நாட்கள், துன்பத்தின் நாட்கள், துயரத்தின் நாட்கள், கண்ணீரின் நாட்கள், பரியாசத்தின் நாட்கள் அவரை பிடித்துக் கொண்டது. என் அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவர் அப்படி விட்டுவிட்டாரா? இல்லை. அவர் பட்ட உபத்திரத்திற்கு, கஷ்டத்திற்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான பலனை கொடுத்தாராம். இன்று என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் கனத்துக்குரிய ஊழியக்காரர்களே, என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு இரட்டிப்பான நன்மை வரப்போகிறது. யோபு இழந்து போனதையெல்லாம் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்தாராம். உங்கள் வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான உயர்வை, இரட்டிப்பான கனத்தை நிச்சயம் கொடுப்பார். இனி தீங்கை காணாதிருப்பார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நன்மையே அவர் செய்கிறார். உங்களுக்கு நிச்சயம் நன்மை செய்வார். கவலைப்படாதிருங்க. அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது, ஆதியாகமம் 7 புத்தகத்துல யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. லாபான் 20 வருஷம், சும்மா 20 வருஷம் அவருக்கு தீங்கு செய்தாராம். பாருங்க, 31ஆம் அதிகாரத்துல அன்று லாபானுக்கு கர்த்தர் தரிசனமாகி, ராத்திரி தேவன் சீரியா தேசனாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையார் என்றார். அப்போ லாபான் வர்றாரு. வரும் பொழுது யாக்கோபு சொல்றாரு, பாருங்க, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளை, வெள்ளாடுகளும் சினையில்லாமல் உம்முடைய மந்தையிலே கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதை, இரவில் களவு போனதை என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. இவ்வளவாய் நான் பாடுபட்டேன், இவ்வளவா கஷ்டப்பட்டேன். 20 வருஷமா நீர் என்னை கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள். நான் ராகேல கேட்டேன், நீர் என்னை ஏமாத்தி வேலை கொடுத்துட்டீர்கள். என்னுடைய வாழ்க்கையில நிறைய பாடுகளை, பிரச்சனையை நீர் அதிகமா கூட்டி கொடுத்துட்டீர்கள். என் சம்பளத்தை 10 முறை நீர் மாத்திட்டீர்கள். இப்படி பாருங்க. அப்ப சொல்றாரு யாக்கோபு, என் பிதாவாக்கிய தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமாக என்னோடு இராமற் போனால்
நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு எச்சரிப்பை என்று கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, உங்கள் சம்பளத்தை மாற்றுகிற, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய ஊழியத்தை கெடுக்கிற, விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பு வரும். ஏனென்றால் கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார், அப்படியே உங்களோடு கூட இருக்கிறார். இனி ஒருவனுக்கு தீங்கு செய்யும்படி உங்கள் மீது கை போட கர்த்தர் விட மாட்டார். தேவன் நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நன்மை கிருபை உங்களை தொடரும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் லாபானுக்கு எச்சரித்தது போல இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு எதிரோடு இருக்கிற உங்களுக்கு எதிராளிகள் மீது கர்த்தர் முழங்குவார். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவர் மீது முழங்குவார். உங்கள் சம்பளத்தை மாற்றி போட்டு உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்காம, நீங்க செய்யற உழைப்புக்கு ஏற்ற அந்த வருமானத்தை கொடுக்காம, இரவும் பகலும் உங்களை கஷ்டப்படுத்துகிற, வேதம் சொல்ல வேலையால் கூலிக்கு பாத்திரமான ஆண்டவர் சொல்லுகிறார். அவரே வேலை வாங்கிட்டு கூலி அளவுதான் கொடுக்கிறார். ஆனா இந்த உலகத்து மனுஷர்களுக்கு துரோகம் பண்ணுகிறார். அந்த துரோகிகளுக்கு கர்த்தர் எச்சரிப்பு விடுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு ஊழியக்காரர்களே, அநேகருக்காக நீங்க பிரயாசப்பட்டு எவ்வளோ ஜெபம் பண்ணி அவங்களை விடுதலைக்காக நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மறந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நன்மையே முடிய பண்ணுவார். பாருங்க, இப்ப யாக்கோபு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு 32ஆம் அதிகாரத்துல மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு, பின்பு யாக்கோபு தேவனாகிய என் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தால் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்காக, எல்லா நன்மைக்காக, எல்லா சத்தியத்திற்காக நான் எவ்வளவு பாத்திரம் அல்ல. நான் வெறும் கையும் கோலமா இந்த யோர்தானை விட்டு கடந்து போனேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களுடையவளாய் ஆனேன். ஹல்லேலூயா. தேவரீர் எனக்கு மெய்யா நன்மை செய்திருக்கிறீர். ஹல்லேலூயா. உன் சந்ததியை எண்ணி முடியாத கரங்களை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொன்னார். பாருங்க, யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்க, அதே போல 2 பரிவாரங்களை கொடுத்துட்டீங்க. ஆனாலும் ஆண்டவரே என் சகோதரனுக்கு நான் பயப்படுறேன். முதல்ல லாபானை எச்சரித்து எனக்கு தீமை செய்ய வந்த லாபானை எச்சரித்து நன்மையா முடிய பண்ணினேன். இப்பொழுது என் சகோதரனை ஏசாவுக்கு நான் பயப்படுறேன், அவனிடத்திலும் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்ப யாக்கோபு தனித்து தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போது யாக்கோபு தேவனை முகமாய் கண்டு என் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயர் வைத்தார். அவருடைய வாழ்க்கையிலே சூரியன் உதித்தது அன்று. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. பிரியமானவருடைய பிள்ளைங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிட்டாங்க. நன்மையான ஆசீர்வாதம், தீங்கெல்லாம் கர்த்தர் நீக்கிட்டார். கர்த்தர் பாருங்க, அவரை பெருக செய்யும்படிக்கு, அவருடைய வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுக்கும்படி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி, அவர் செய்த தீங்கெல்லாம் கர்த்தர் மன்னித்து, அவருக்கு விரோதமாய் வருகிற தீங்கெல்லாம் கர்த்தர் நீக்கி, கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை அருளினார். 2 மடங்கு பரிவாரம் நன்மைகளை அருளினார். கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் 2 பரிவார நன்மைகள் உன் சந்ததி கடலத்தனையாய் பெருகும். உங்கள் ஊழியங்கள் பெருகும், உங்களுடைய செழிப்புகள் பெருகும், உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தொழில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையிலே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பெருகும், உங்கள் சந்ததி பெருகும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் யாக்கோபோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார். இனி ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இனி தடை இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மென்மேலும் உயர்வீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பிறகு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதம் 6:13 சொல்லுகிறார். சங்கீதம் 61:7, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடு, அவரை கீர்த்தனம் பண்ண, அவரை துதி என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும்படி செய்திருக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி.
அவருடைய நன்மையை அதிகமாக ருசி பார்த்த தாவீது சவுல் தீங்கு செய்யும்படி வந்தார், கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அப்சலோம் தீங்கு செய்யும்படி வந்தார், கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார் இல்லையா? சிமேயி அவரை தூற்றினான், மண்ணை வாரி போட்டு. இன்னைக்கு அவன் தூசிக்கட்டும், கர்த்தர் இதெல்லாம் நன்மையா மாற்றுவார்னு சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியே கர்த்தர் நன்மையா மாற்றினார். தாவீதுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தினார், அவருடைய சத்துருக்களெல்லாம் கர்த்தர் அழித்து போட்டார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு ஜெயமுள்ள நன்மைகளை, சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அழித்து உங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுப்பார். உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. தேவன் தாவீதோடு இருந்தார், அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருந்தார், அவர் செய்ததெல்லாம் வாய்க்கும்படி செய்தார். அவர் எங்கு போனாலும் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். ஏன்னா என் பிள்ளைக்கு தீமை நடந்துடக்கூடாது. எத்தனையோ பேர் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், ஆனா ஆண்டவர் விடவில்லை. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். இதைத்தான் அழகா சொல்லுகிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. கர்த்தரனை காக்கிறார், கர்த்தரின் வலது பிரதேசத்திலே நிழலா இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தருடைய ஆத்மாவை காப்பார் என்று சொன்னார். அவர் நன்மையே தருவார். தாவீதுக்கு அருளின நன்மையை கர்த்தர் நிச்சயமா நமக்கு கொடுப்பார், நம்முடைய தேசத்திற்கு கொடுப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவனை தேவாலயத்துல நடுவில் எழுப்பி நிற்க செய்து அங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறாரு, அவங்க இருதயத்தெல்லாம் பார்க்கிறாரு. இவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு, அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? கேள்வி வைக்கிறார். எல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆட்டை பார்க்கலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷித்து இருக்கிறான், அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னான். யூதர் முறைப்படி ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஓய்ந்து இருக்கணும். அப்ப ஆண்டவர் அந்த பிரமாணத்தை, அந்த நியாய பிரமாணத்தை உடைக்கிறார். ஏன்னா எல்லா நாளிலும் கர்த்தர் நன்மை செய்கிறவர். அதுக்குன்னு ஒரு காலம் ஒரு நேரம் கிடையாது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு நன்மை செய்வார் இல்லையா? ஆமா, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. கர்த்தரை தேடும் போது நன்மை உண்டாகும். அந்த சூம்பின கையுடையவன் பாருங்க, ஆண்டோட சமூகத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கார். அப்ப கர்த்தர் அவருக்கு நன்மை செய்கிறார். எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவருடைய கை நீட்டப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி காட்சி நான் பார்த்தேன். ஒரு வல்லமையான ஊழியக்காரர், இப்படி கை சின்னதாக இப்படி மடங்கி போயிருக்கு, வளரல. அவரு ப்ரேயர் பண்ணும்போது அந்த கை அப்படியே வளருதுங்க. என்ன ஆச்சரியமா இருந்தது பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். என் தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நன்மையான அற்புதம் உடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. அன்று தேவாலயத்திலே ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வந்து காத்திருந்த வீட்டிலிருந்த தேவனை ஆராதித்த அந்த சூமின கையூடியவனுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் செய்வார். நீங்க எவையெல்லாம் எதிர்பார்த்து தேவனுடைய சந்நிதியிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய பாதத்துல கண்ணீரோடு நீங்கள் ஜெபத்து பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, அவருடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகிறது, நன்மையான அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய போகிறார். நன்மையான அற்புதம், அற்புதமான நன்மை. தேவன் அற்புதத்தை செய்கிறவர். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே நன்மையை செய்ய போகிறார். அற்புதத்தை காண போகிறீர்கள். இழந்து போனது மேல இரட்டிப்பான ஆசீர்வாதமான நன்மை. தீமைக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான பரிவாரங்கள், நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இரட்டிப்பான ஜெயம், நன்மையான ஜெயம், நன்மையான ஜெயம். கர்த்தர் தாவீது கொடுத்தது போல கர்த்தர் கொடுப்பார். கடைசியாய் கர்த்தர் அற்புதமான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் நன்மையானது தருவாருங்க. வெயிட் பண்ணுங்க. ரோமர்ல எது சொல்லப்படும்? ரோமர் 8:28 பாருங்க. ரோமர் 8:28 ரொம்ப அழகான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது
நமக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்குதுங்க. கொஞ்ச நாள் பொறுத்திருப்போம். கர்த்தர் நன்மையானது தருவார். தீங்கு இருக்காது, வேதனை இருக்காது, கண்ணீர் இருக்காது, பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது, ஒரு மாதிரி சோதனையா இருக்காது, வெட்கமா இருக்காது. ஆண்டவர் கொடுத்தா நன்மையானது, பெஸ்டானது, நேர்த்தியானது, அருமையானது, பிரியமானது, நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு கனி கூறத்தக்கதாக, மகிழ்ச்சி கூறத்தக்கதாக கர்த்தர் நன்மையானதை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அன்னாளுக்கு நன்மை செய்தாரு, தாவீதுக்கு நன்மை செய்தாரு, யாக்கோபுக்கு நன்மை செய்தாரு, ஆபிரகாமுக்கு நன்மை செய்தாரு, யோபுக்கு நன்மை செய்தாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நன்மை செய்யவே சிலுவையை சுமந்து இருக்கிறார். உனக்காக எனக்காக இன்றைக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். நன்மையான அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நிச்சயம் கர்த்தர் நன்மையை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. நன்மையான கர்ப்பத்தின் கனியை கொடுக்க போறாரு, நன்மையான லைஃபை கொடுக்க போறாரு, நன்மையான பிசினஸ் கொடுக்க போறாரு, நன்மையான வேலையை கொடுக்க போறாரு, நன்மையான உயர்வை கொடுக்க போறாரு. நீங்க எதிர்பார்த்த ஆபீஸ்ல உயர்வை கர்த்தர் கொடுக்க போறாரு, லிப்ட் அப் பண்ண போறாரு. உங்களை நன்மையான காரியங்களை கர்த்தர் முடிய பண்ண போறாரு. எல்லாம் நன்மையா சக்சஸா முடிய போகுது இல்லையா? குட் சக்சஸ். கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுக்கு வாய்க்கும்படி செய்ய போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கலங்காதிருங்கள். கர்த்தரையே பற்றி கொள்ளுங்கள். தாவீதை போல, யாக்கோபை போல, பிரியமானவர்களே, யோபை போல கர்த்தரையே பிடித்துக் கொள்ளுங்கள். அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அந்த சூமின கையுடைய போல தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் தேவனை, அவரையே, அவருடைய சமூகத்தை நாடுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவரே, நன்மையானதை தருகிறவர், எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, பின்னாடி யாருக்கும் நீ நன்மை செய்யும்படி வந்திருக்கிறீர். அதுவும் சாதாரணமாய் அல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு எங்களுக்கு நன்மை செய்யும்படி வந்திருக்கிறீர். எப்படி? நாங்கள் இழந்து போனதை 2 மடங்கு நன்மையான ஆசீர்வாதம் ஆண்டவரே, அப்பாவை தீமைக்கு பதிலாய் ஆண்டவரே நன்மையான பரிவாரம், நன்மையான ஜெயம், நன்மையான அற்புதம் ஆண்டவரே, எங்களுக்கு நீ நன்மையே செய்து எங்களை நடத்த போகிறீர். கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்து விட்டதுக்கான இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்று ஒரு அற்புதமான நன்மை, ஜெயமான நன்மை, ஆசீர்வாதமான நன்மை ஆண்டவரே, பரிவாரங்கள், பொருளாதார நிரம்பின ஆண்டவரே நன்மையை கர்த்தர் கொடுத்து, கர்ப்பத்தின் கனியை கொடுத்து, தொழில பிசினஸ்ல நன்மையை கொடுத்து, இனி தீங்கை காணாதபடி நன்மையே கர்த்தர் கொடுத்து நடத்த போகிறீர். அப்பா, இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டீர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் தரப்போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. God bless you.